அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் 11:5. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியின் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாயிருந்தார். இயேசு அந்த குடும்பத்தில் அன்பாயிருந்தார். இந்த குடும்பத்தில் 3 பேர் தான், மார்த்தாள், மரியாள் சகோதரிகள், அவருடைய சகோதரன் லாசரு. இப்படிப்பட்ட அந்த குடும்பத்தில் ஒரு சோதனை. ஆண்டவர் எங்கே ரொம்ப நேசிக்கிறாரோ அங்க சோதனை வரும். சோதனை இல்லாமல் போகாது. ஆண்டவர் நான் ரொம்ப நேசிக்கிறேன், ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், எனக்கு ஏன் சோதனை அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கப்படாது, சோர்ந்து போகக்கூடாதுங்க. மிகவும் நேசித்த அந்த குடும்பத்திலே ஒரு சோதனை. நேசித்து அந்த லாசரு வியாதிப்பட்டார். அந்த செய்தியை ஆண்டவருக்கு அனுப்புறாங்க. அவங்க அந்த செய்தியை அனுப்பும் பொழுது இயேசு எங்க இருக்கிறார்னா கிட்டத்தட்ட 20 மைல் தூரத்தில் இருக்கிறாருங்க. நேசிக்கிறவன் வியாதிப்பட்டிருக்கிறான். வியாதிப்பட்டிருக்கிறான்ங்கிற செய்தி வேதனையோடு சகோதரிகள் அனுப்பி இருக்கிறார்கள். 20 மைல் தூரத்தில் அந்த செய்தி வந்திருக்கிறது. இப்படி செய்தி வந்த பிறகும், நேசிக்கிற அந்த குடும்பத்தில் ஒருத்தன் வியாதிப்பட்டான்கிற செய்தி வந்த பிறகும் இயேசு இன்னும் 2 நாள் அங்கே தங்கினார். அப்படின்னா எத்தனை கேள்வி வருங்க. ஆண்டவர் நேசிக்கிற குடும்பத்துக்கு அல்லது நேசிக்கிறவனுக்கு வியாதி வரலாமா? வியாதி வரலாம் மட்டும் இல்ல, அப்படிப்பட்டவன் மரிக்கலாமா? மரணத்தை சந்திக்கலாமா? நமக்குள்ள கேள்வி வருது. அதுக்கு என்ன பதில்னா, நேசிக்கிறார் என்பதற்காக, நாம் நேசிக்கிற குடும்பம் என்பதற்காக வியாதி வராம இருக்காது, பாடு வராம இருக்காது. ஏன் அனுமதிக்கிறார்னு சொன்னால், உலகத்திலே உபத்திரவம் உண்டு. அப்புறம் பாடு வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் அவைகளின் மத்தியிலே இயேசு நம்மோடு இருப்பார். இந்த குடும்பத்தை கர்த்தர் கைவிடவில்லை. அந்த வியாதியிலேயே கர்த்தர் வந்து சோகம் கொடுத்து அந்த அற்புதம் மகிமை எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே 4 முழு சோத்துக்குள்ளே முடிஞ்சிருக்கும். ஆனால் 4 நாளான பிறகுதான் ஊருக்கே தெரியுது போல மரணத்தின் உயிரோடு எழுப்பி ஆண்டவர் குடும்பத்தை தலையை உயர்த்திட்டார். கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் எனக்கு இந்த பாடு, எதுக்காக இந்த நஷ்டம், எதுக்காக இந்த சோதனைன்னு சொன்னார். இன்னைக்கு உன் குடும்பத்தோடு தான் அந்த மகிமை இருக்குது. ஒரு நாள் வரும், உலகத்துக்கே அந்த மகிமை தெரியும். உன் முகத்தை, உன் குடும்பத்தை உலகத்துக்கே அடையாளப்படுத்துவாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.